பிரைஸ் சொல்லும். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மூத்த சகோதரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் பெறுவதாக. ஆமென். பரலோகத்தின் தேவன் தாமே இந்த மாறவேளையிலே ஓய்வு நாளிலே ஒரு சிறு கூட்டமாயிருந்து தேவ சமூகத்திலே அமரும்படி பிதாவாகிய தேவன் பாராட்டின அன்புக்காக மறுபடியுமாக நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துகிறேன். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு மறுபடியுமாக நம்ம சூமிலே இணைந்து ஒருவரை ஒருவர் பார்க்கவும், நலம் விசாரிக்கவும், தேவனுடைய அன்பை பரிமாறவும் இந்த நல்ல வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிலர்கள் அவங்களுடைய டெய்லி பிரெட்டை சொல்லியிருக்கிறோம், ஒரு சிலர்கள் சொல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்தா ஓரோ நாளும் கொடுக்கிறதான ஆவிக்குரிய மன்னாவை, ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்கவும், ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான தேவனுடைய வார்த்தையினாலே தான் நாம் வளர்ச்சி அடைய முடியும். அந்த வார்த்தை நமக்குள்ளே ஆணித்தரமாக பதியும் பொழுது அந்த டெய்லி பிரெட்டு நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் தேவனிடத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த ஆகாரத்தை, அந்த மன்னாவை, அந்த உணவை நாம் புசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதை மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த டெய்லி பிரெட் என்பது நம்ம இதுல தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திலே இருக்கிறதான நம்முடைய அதே பாஸ்டர்ஸுகள் അല്ലെങ്കിൽ ஊழியர்கள், அதே தேவனுடைய மக்கள், அவங்களுதான் பெரும்பாலும் இப்படிப்பட்டதான டெய்லி பிரெட்டை அனுதினமும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவன் அந்த டெய்லி பிரெட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா மற்ற அநேக சபைகள் இருக்கிறது. ஆனால் அந்த சபைகளிலே டெய்லி பிரெட் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. எனக்கா நானும் ஒரு காலத்திலே அப்படிப்பட்ட இடங்கள் இருந்ததுனாலே அது இல்லை என்றுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை, புதிய ஒரு வழியை, அது நித்திய ஜீவனுக்குரிய ஒரு வழியை தேவன் நமக்கு தேவனுடைய மக்கள் மூலம், தேவனுடைய ஊழியர்கள் மூலம் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சத்துணவாக, ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு சத்துணவாக அதை நம்ம பயன்படுத்தி அதிலே ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்து என்ற தலம் மட்டும் வளரும்படி தேவன் நம்மை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் யோசிக்கும் பொழுது மிகவும் அதை நம்முடைய புத்தி கெட்டாத்த ஒரு பெரிய ரகசியமும் மர்மமாகவும் இது இருக்கிறது. காரணம், மற்ற அநேக இடங்களில் இல்லாத ஒரு வித்தியாசமான டெய்லி பிரெட், இப்படிப்பட்ட ஆகாரம் தேவன் நமக்கு ஆவிக்குரிய உணவை கொடுத்து வழி நடத்துகிறார். தேவனுடைய மக்களே, அனுதினமும் நாம அதற்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த டெய்லி பிரெட் தேவன் அனுதினமும் கொடுப்பாரு. அந்த டெய்லி பிரெட் ஆகாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருபட்ச ஒரு பாடலாயிருக்கலாம், അല്ലെങ്കിൽ ஒரு திருவசனமாயிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறது. அது அற்பமாக நினைக்காமல், அது தேவனின் வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு பெரிய சொத்து, ஒரு பொக்கிஷம் என்று நினைத்து அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது அதை மேலும் மேலும் அதிகமான காரியங்களை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய மக்களே, நாட்களிலே காலை ஆராதனைக்கு பிறகு நாம் இந்த மாலை வேளையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். விசேஷமாக அநேக நாடுகளுக்கு பிறகாக அருமா ஜோசப் பிரதர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் அவங்க இந்த கூட்டத்திலே
இணைந்திருக்கிறதே ஒரு பெரிய அற்புதமான விஷயம், மகிழ்ச்சியான காரியம். அவருக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அதே போல அன்பு சகோதரன் பிரபு டானியல் அவரும் இணைந்திருக்கிறாரு. அவர்களுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல அன்பு தம்பி அவர்கள் அந்த ட்ரைனிங்கு அந்த இடத்துல நான் யோசிச்சா அவங்களுக்கு இப்படி ப்ரேயர் பண்றதுக்கும் பாடுவதற்கும் அந்த சுற்று வட்டாரங்களிலே അല്ലെങ്കിൽ இருக்கிற இடத்துல சூழ்நிலைகள் அமையுமா என்றெல்லாம் நான் யோசிச்சேன். ஆனால் அவர் நல்லபடியாக எந்த ஒரு பதற்றமும் இல்லாதபடி அந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக செய்யும்படி தேவன் அவர்களுக்கும் பலனை கொடுத்திருக்கிறார். எல்லாற்றுக்கும் மேலாக தேவன் தாமே அனைவரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல அன்பு மகன் அவரும் 2 மாசம் ஊரில் இருந்தது. அவருடைய பயணத்திலும் அதே போல கேரளாவிலே நடந்த 1 வாரம் அதே தியானத்திலும் அவர் பங்கெடுத்து, அவர் 2 பேரும் பங்கெடுத்து, அது மிகவும் நாங்களும் குடும்பமாக அந்த இடத்திலே போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறியவும் தேவன் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு அனைவருக்கும் தந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த ஐக்கியத்திலே நீடிக்கும்படி தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். மறுபடியும் அவருடைய பயணத்தில் எல்லாம் கூட இருந்து சுகபத்திரமாக குறிப்பிட்ட இடத்திலே அவர்கள் போய் சேர வேலை காரியங்களில் ஈடுபடும்படியாகவும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக அதை தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் ஊரில் இருக்கிற தாய் தகப்பர்கள், உறவினர்கள், மற்ற அனைவருக்காகவும் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் தாமே அனைவரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட டெய்லி பிரெட் என்று சொல்லும் பொழுது ரோமார்க்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனம் தான். அதை இங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 17ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனம். என்னுடைய வாய்ஸ் கேட்கும் என்று நல்லா கேக்குதா? ஓகே. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லே, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமும் ஆயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நாட்களில நாம் அதிகமாக யோசிக்கிறதும் தியானிக்கிறதும் கற்றுக்கொள்ளுகிறதுமான ஒரு உண்மை இருந்திருந்தால் அது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அநேக இடங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேச வேண்டாம் என்று இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சொல்லி இருக்கிறோம். நம்ம அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்த நிமித்தமாக அந்த சுனாமி இன்னும் அடங்கவில்லை. அது அப்படியே அலையிலே போயிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல திருச்சூர்ல ஒரு பெரிய ஊழியர் இருக்கிறார்கள். பெரிய சபை வச்சிருக்க, ஓர்ஃபனேஜ், ஓல்டேஜ், அதே மாதிரி பெரிய ஃபாரின் எல்லாம் வாங்கி பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சு போய் பார்த்தாலே நம்ம அசைஞ்சு போயிடும். பால்கனிகளாக இருக்கிறது, அருமையான சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம், எல்லா அரேஞ்ச்மெண்ட் வச்சு அந்த சர்ச்சு கம்பீரமா ஓடிட்டு இருக்காங்க. சமீபத்திலே நம்முடைய தெய்வராஜ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அருமா யோசப் அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை பார்க்க அவரை கிளாஸ் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே அவர் போய் ஒரு சகோதரர் போய் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும்னு அந்த இடத்தை விட்டு அவங்களை துரத்தி விட்டாங்க. யாரு துரத்தினா? ஒரு இந்து மனுஷன் கிடையாது, ஒரு முஸ்லிமானும் கிடையாது, ஒரு ஊழியர், கிறிஸ்தவங்க, விசேஷமாக சொல்ல போனா பெந்தெக்கோஸ்துக்காரங்க. அங்க என்ன பண்றாங்க? இந்த ஊழியரே, நீங்க இது பேசுறதுக்கு உங்களுக்கு, இங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நாங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறோம், ரட்சிப்பின் சத்தியங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவங்களே அந்த இடத்தை விட்டு விரட்டி விட்டாங்க. பாருங்க, ஒரு ஆலயத்தை விட்டு, ஒரு ஊழியர் வீட்டை விட்டு, ஊழியர் அவங்களே
புறக்கணிக்கிறாங்க, வெளியே துரத்தி விடுறாங்க. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக வெளிமக்கள் அல்ல எதிரியாய் நிற்கிறது. இல்லைனா ஒரு இந்துமானோ ஒரு முஸ்லிமானோ அதை எதிர்த்து நிற்கிறது இல்லை. தெய்வராஜ சுவிசேஷத்தை மிகவும் எதிர்க்கிறது ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிறதானா அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் தான். அப்படி அவங்களை துரத்தி விட்டு அவங்க வெளியேறினான். தேவனுடைய மக்களே, எதற்காக இந்த காரியம் இங்கே சொல்ல வேண்டும்? நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காரணம், நான் கடந்து வந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் பண்ண இடத்தில் இருந்து அவரே கையோட பிடித்து கொண்டு போய் அந்த இடத்திலே அவரை கல்லடிக்க முயற்சி பண்ணினா. அது இல்லாமலும் அவரை மலை உச்சியிலே கொண்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளிவிடும்படியாக பிரயாசப்பட்டாங்க. இது யாரு செஞ்சாங்கன்னு கேட்டா, புறஜாதிகள் செய்யவில்லை, ரோமா சாம்ராஜ்யம் செய்யவில்லை. அதே இயேசு எந்த குலத்தில் வந்தாங்களோ, யூத வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவே யூதா அதே பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள், வேத சாஸ்திரிகள், வேத ஞானிகள், பிரதான ஆசாரியர்கள், தேவாலயத்திலே முக்கியமான ஊழியம் பங்கு பெறுகிறதான ஊழியர்கள் இயேசுவினே இப்படிப்பட்டதான காரியங்களிலே அவரே அதை இழிவாக நடத்தினார். தேவனுடைய மக்களே, இதுதான் நமக்கும் நடக்கும். அதை சுட்டி காட்டுறதுக்குதான் இவ்வளவு நாம் பேசினது. இதை விட பெருசா ஒண்ணும் நமக்கு நடக்காது. அதே வேதவசனம் எவ்வளவு தெளிவாயிருக்கிறது. அந்த இடத்திலே இயேசுவே அவங்க அதை மலை உச்சியின் கீழே தள்ளி கொலை பண்ண முயற்சித்தார். தேவனுடைய மக்களை, இதெல்லாம் நமக்குள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் ஆச்சரியப்பட வேண்டாம். காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறபடினால், அவருடைய சத்தியத்தை அறியும்படி பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், நிச்சயமாக அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பல பாடுகள் வழியாக வெளிப்படுத்தும் புஸ்தகம் சொல்லும் பொழுது, இவங்க எங்கிருந்து வந்தவர்கள், இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க, அப்படி சொல்லக்கூடிய விதமாக உலகம் நம்மை நடத்துவா. ஆகையினால் இது சம்பவிக்கிறதற்கு முன்னே இயேசு கிறிஸ்து நமக்காக இதை எழுதி வச்சிருக்கிறோம். பச்சை மரத்துக்கு இப்படியானால் பட்ட மரத்துக்கு எப்படி என்று அவர் கேட்டிருக்கிறார். தேவனுடைய மக்களே, சூமிலே அமர்ந்து கொண்டிருக்கிறதானா, தேவனுடைய சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதானா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆகையினால் நாம் என்னாக செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நான் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் நம்மை அனுதினமும் அவருடைய சமூகத்திலே அவருக்குள்ளே அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகையினால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. என்ன இருக்கிறது? நீதியும் சமாதானம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது அவருடைய நீதி, நம்முடைய நீதி அல்ல, என்னுடைய நீதி அல்ல. சூமில் அமர்ந்து இருக்கிறதான நம்முடைய யாருடையும் நீதியே கிடையாது. நம்முடைய நீதி எல்லாம் கர புரண்ட துணியை போல இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நீதி, அவருடைய நீதியும் அவருடைய சமாதானமும் பரிசுத்தாவியினாலே உண்டாகும் சந்தோஷமும் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கு. அது மாறி போகாதபடி, அது நம்மை விட்டு விலகி போகாதபடி நான் எப்பொழுதும் கவனமாயிருக்க வேண்டும். எதிலே கவனமாயிருக்க வேண்டும்? அவருடைய ராஜ்யத்தினுடைய அறிகுறிகள் நீதி, நீதி நடப்பிக்கிற நம்முடைய தேவன்.
அதுதான் அதை 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். நீதி வசிக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறார். நீதி வசிக்கிற தேவன், நீதியை விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, நீதியை விரும்புகிறதான தேவன். அப்ப அவருடைய நீதி எப்படி வெளியரங்கமாகும்? நாம் அனைவரில் கூடி நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக, நாம் அனைவரும் மூலமாக தேவனுடைய நீதி வெளிப்பட தேவன் விரும்புகிறது. தேவனுடைய சத்தியம் வெளிப்பட விரும்புகிறது. தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட விரும்புகிறது. தேவனுடைய நாமம் நம்ம மூலம் வெளிப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் நம்ம மூலம் இந்த பூமியில் செயல்பட விரும்புகிறது. அவருடைய நீதி. அடுத்தது என்ன சொல்றாங்க? நீதின்னு சொல்லி பிறகு பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும். நீதியும் சமாதானம். 2வது சமாதானம். 1வது நீதி, 2வது தேவனுடைய சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில நீடிக்க வேண்டியது இது 3ஐயும் நீடிக்க வேண்டும். 1 அவருடைய நீதி, 2வது அவருடைய சமாதானம், 3வது இயேசு பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தை நமக்குள்ளே அனுதினமும் பெருக வேண்டும். நான் இப்போ ஒரு நம்முடைய தாய் வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோமே, நாம என்ன ஆகும்? அந்த ஊரு நெருங்க நெருங்க நம்முடைய உள்ளில் சந்தோஷம் பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த வீடு கிட்ட நெருங்கி வரும் பொழுது நமக்குள்ள இன்னும் சொல்ல முடியாத ஒரு பேரின்பம், ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் இது உலக பிரகாரமானது. ஆனா அதை விட தேவனுடைய ராஜ்யம் நமக்கு நெருங்க நெருங்க நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு என்ன பெருக வேண்டும்? சந்தோஷத்தை, பேரின்பத்தை நமக்குள்ளே பெருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பல்ல, குடிப்பல்ல, பின்ன நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். அவருடைய நீதி, அவருடைய சமாதானம். அதுதான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப உலகம் கொடுக்கிற சமாதானம் உண்டு, அது கொஞ்ச நேரம் தான், நிலையானது கிடையாது. ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறதான சமாதானம் எப்பவுமே நிலையானது, அது உறுதியானது, அது நிலநிற்கக்கூடியது. அது அந்த சமாதானம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்த பிறகல்ல, இந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்த சமாதானத்தை அனுதினமும் அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், உள்ளத்திலே நாம் அனுபவிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? பாடுகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் நடுவிலே நமக்கு தேவையானது அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த ரகசியங்களை, நீதியும் சமாதானமும் அதை நமக்குள்ளே பெருக வேண்டும். 3வது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். நீதியும் சமாதானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அடுத்த 3வதாக பரிசுத்த ஆவியினாலே நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து, இந்த உலகத்திலே பாடுகள் எல்லாம் மறந்து, உலகத்திலே வேதனைகள் எல்லாம் மறந்து, துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறந்து, தேவனிடத்திலே நாம் எப்படி இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியினாலே உண்டாகக்கூடிய அந்த சந்தோஷத்தினாலே நம்முடைய உள்ளங்களே நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதுக்குள்ளே சத்ரு எந்த தீங்கும் கொண்டு விதைக்காதபடி, எந்த களையும் விதைக்காதபடி நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காரணம், வேதவசனம் சொல்லுகிறது, பயறு விதைச்சா அது நடுவில் களையும் வளர்ந்தது. அப்போ சீஷர்கள் கேட்டாங்க, ஏன் களை இப்படி வளர்ந்தா?
அப்ப இயேசு சொன்னா, அவங்க உறங்கும் பொழுது சத்ரு களையை விதைச்சிருக்கிறான். சத்ரு மிகவும் தந்திரசாலி. அவன் மிகவும் அதே கொடூரமானவன். கூடுமானால் தேவனுடைய பிள்ளையே அதை விழுங்கும்படி அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? சிங்கத்தை போல வாயே திறந்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதானா அதை பரிசுத்தாவியினாலே உண்டாகக்கூடிய அந்த அதை மகிழ்ச்சியை திருடி கொண்டு போகும்படியாக, அந்த மகிழ்ச்சியை கொள்ளையடிக்கும்படியாக அவன் என்ன பண்றாங்க? அவன் முயற்சிப்பா, அவன் செயல்படுவா. ஆனால் அதனால தான் இயேசு சொன்னா, சத்துருடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்களாய் இருக்கக்கூடாது. அவன் தந்திரமாக ஏவாளை வஞ்சிச்சா, தந்திரமாக ஏவாள் மூலம் ஆதத்தையும் வஞ்சிச்சா. இன்னைக்கு முழு உலகத்தையும் வஞ்சிச்சு வச்சிருக்கு. தேவனுடைய மக்களை, இதன் நடுவில் ஒரு சிறு கூட்டத்தை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்கென்று சொந்த ஜனமாயிருக்கும்படி, அவருக்கென்று வம்சமாயிருக்கும்படி, அவருக்கென்று ஜாதியாயிருக்கும்படி, அவருடைய வம்சமாயிருக்கும்படி தேவன் நம்மை அனாதியில் கிறிஸ்து மூலம் தெரிந்து கொண்டார். ஆகையினால் இந்த வசனம் மிகவும் ஆறுதலாக எனக்கு கொடுக்கப்பட்ட டெய்லி பிரெட். இன்னும் அது மட்டும் சொல்லி முடிக்க விரும்பவில்லை. அடுத்ததாக இன்னொரு வசனத்திலே நான் கடந்து போகலாம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமா நிருபம் 8ஆம் அதிகாரம். அதுல 27ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் சத்தமா படிச்சுன்னா நல்லா இருந்தது. ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால். ஆவியானவர் யாருக்காக? யாருடைய சித்தத்தின்படி? தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால். ஆவியானவர் எல்லாருக்காக வேண்டுதல் செய்யவில்லை. ஆவியானவர் எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும், எல்லா போதர்களுக்காகவும், எல்லா ரெவரண்டுக்காகவும், எல்லா பிஷப்புகளுக்காகவும் வேண்டுதல் செய்யாமல், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால். பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது இதுல யாரு பரிசுத்தவான்கள்? நானாகவே பரிசுத்தவான் ஆகவில்லை. ஆனா தேவன் இந்த அடியானே பரிசுத்தவான் ஆக்கினான். நானாகவே நீதிமானாகவில்லை. தேவன் நம்மை அனைவரையும் நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவன் நம்மை அனைவரையும் பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறார். நாம் போய் இன்னொருத்தரை நீதிமானாக்கவோ பரிசுத்தவானாக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை. நான் என்னையே பரிசுத்தவானாக்கும்படி எனக்கு உரிமை இல்லை. ஆனால் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். நம்மை பரிசுத்தம் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா. அந்த அப்பா தேவனுடைய சித்தத்தின்படி அதே பரிசுத்தவான்களுக்காக மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தாவியானவர் பரிசுத்தவான்களுக்காக எப்படி வேண்டுதல் செய்கிறது? தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்களுக்காக, தேவனுடைய வம்சத்துக்காக, தேவனுடைய சந்ததிக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவ சமூகத்தில் நம்மை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். அதுதான் நம்ம இதுல
எபிரேயர் நிருபம் வாசிக்கும் பொழுது 2:11 எடுக்க வேண்டாம், அதை நான் சொல்லி விடுகிறேன். அதுல இவ்விதமாக சொல்லுகிறேன், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் பண்ணப்படுகிறவருமாகிய நமக்கு யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறோம். பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் செய்கிறவருமாகிய நாம் யாவருமே, பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிற நாமும் தேவனால் பரிசுத்தம் அடையும்படி அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். ஆகையினால் இந்த பரிசுத்தம் பண்ணுகிறதான தேவனுடைய சந்ததி, அந்த சந்ததியை குறித்து ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி தான் மட்டும்தான் நமக்காக பரிசுத்தம் பண்ணுகிறார், അല്ലെങ്കിൽ பரிந்து பேசுகிறார். ஆகையினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவாய். நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன், அந்த தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே அவர் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாயிருக்க வேண்டும். அவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஒரு நீதிமானாயிருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அதற்காக தேவன் நம்மை பரிசுத்தம் செய்யவும் விரும்புகிறார். ஆகையினால் அடுத்ததாக அதுல 28ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி, யாருடைய? நம்முடைய தீர்மானம் அல்ல, இங்கே தேவனுடைய தீர்மானம், இங்கே தேவனுடைய வெளிப்பாடு, இங்கே தேவனுடைய தரிசனம், இங்கே தேவனுடைய வழிநடத்தல், இங்கே தேவனுடைய உபதேசம், அதன்படி நடக்கும் பொழுது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி, நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல, അല്ലെങ്കിൽ ஒரு பாஸ்டருடைய தீர்மானத்தின்படி அல்ல, தேவனுடைய தீர்மானம், அனாதி தேவனுடைய தீர்மானத்தின்படி, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்காக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய தீர்மானத்தின்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறோம். நாம் நாமாகவே அழைக்கப்படவில்லை, நாம் நாமாகவே தெரிந்து கொள்ளப்படவில்லை, நாம் நாமாகவே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ளே வரவும் இல்லை. இங்கே யார் நம்மை அழைத்து கொண்டு வந்தா? நம்முடைய அனாதி தேவன், சர்வத்தை உண்டாக்கின தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனானவர், சகலத்தை உண்டாக்கினவர். அவர் என்ன பண்றாங்க? அவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் முதலாவது அவரை நேசிக்கவில்லை, அவர் நம்மை நேசித்தார். நாம் அவரை முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அவரை நாம் அறியாமல் இருந்தது, ஆனால் அவர் நம்மை முதலாவது அறிந்தார். நாம் எங்கிருந்தது என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் வேதவசனத்திலே சொல்லுகிறது, உன்னை அத்தியின் கீழே இருக்கும் பொழுது உன்னை நான் அழைத்தேன், உன்னை அறிந்தேன் என்று அந்த மனுஷனிடத்திலே இயேசு சொல்லும் பொழுது, என்னை எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்கும் பொழுது, நீ அத்தியின் கீழே இருக்கும் பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன். தேவன் பேசுகிறார் இயேசு மூலம். தேவனுடைய மக்களை, நம்மையும் அப்படிதான் அவர் நம்மை அழைத்து வைத்திருக்கிறோம். நமக்கு இதுல எந்த தகுதியும் இல்லாது இருந்தது, எந்த யோக்கியதையும் இல்லாமல் இருந்தது. ஆனால்
அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய அனாதி அழைப்பின்படியாக, அனாதி அதே தீர்மானத்தினாலே அவர் நம்மை அவருடைய மக்களாயிருக்கும்படி, அவருடைய வம்சம் சந்ததியாயிருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த வசனம் மிகவும் அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். பாருங்களேன், யாருடைய தீர்மானத்தின்படி? அவருடைய, நம்முடைய தேவனுடைய, பரலோக பிதாவினுடைய, நம்முடைய பரம அப்பாவுடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்ததினாலே நமக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்காகத்தான் நடக்கும். எந்த காரியம் தீன்மைக்காக நடக்காது. எந்த ஒரு காரியம் தேவ சித்தத்தின்படி அல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நடக்காது. காரணம், நம்மை அழைத்தது அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய அழைப்பின்படியாகத்தான், அவருடைய அதே தெரிந்து கொள்ளும்படியாகத்தான். அப்படிப்பட்டவங்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு. அடுத்து அதுல 29ஆம் வசனம் வாசி. அதுல 29ஆம் வசனம் மாறி மாறி படிக்க விரும்பினால் படிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெறவனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்பதற்கு முன் குறித்திருக்கிறார். மகனே, அது அப்படி இருக்கட்டும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, பாருங்க, தம்முடைய குமாரன், தம்முடைய சொன்ன யாருடைய? பிதாவாகிய தேவனுடைய குமாரன். இங்கே தம்முடைய எழுதி இருக்கிறோம், அங்கே பேரு எழுதவில்லை, யார் என்று எழுதவில்லை, யாருடைய குமாரன் என்று அதை அங்கே எழுதப்படவில்லை. ஆனால் தேவனுடைய சத்தியங்களை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரியும் இது யாரை பற்றி இங்கே எழுதியிருக்கிறது. அப்போ தம்முடைய என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய குமாரன், பிதாவாகிய தேவன், நம்முடைய மரணம் இல்லாத நம்முடைய அப்பா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே. அப்போ தம்முடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது அந்த குமாரன் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தேவனுடைய குமாரன் அல்லது தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே, நாம் எல்லாம் சகோதரர்கள், அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு நம்முடைய குமாரன் மூத்த மகன் ஆயிருக்க வேண்டும். அதற்காக, அந்த காரியங்களுக்காக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு, அப்ப குமாரன் முதற் பேரானவராயிருக்க வேண்டும். அதற்காக தேவன் எவர்களே முன்னறிந்தாரோ, எவர்களே அநாதியில் தெரிந்து கொண்டாரோ, எவர்களே தேவன் பிரித்தெடுத்தாரோ, எவர்களே கிறிஸ்துவுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அவரு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாக நியமிச்சிருக்கிறார். நமக்கு கிறிஸ்து மூத்த சகோதரனாக நியமிச்சிருக்கிறார். நல்ல இந்த வசனம் யோசிச்சு படிக்க வேண்டும். ஆவியானவருடைய அந்த வெளிப்பாடோட படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் கரெக்டாகவே நமக்கு புரியும். அப்போ தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே
முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயல் அடையும்படி. ஆனா பாருங்க, ஆதியாமத்திலே படிக்கும் பொழுது ஆதம் ஏவாள் இருந்தா. ஆதம் தேவனுடைய சாயலா இருந்தது, தேவனுடைய சொரூபமா இருந்தது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பாவம் ஏற்பட்ட பொழுது தேவனுடைய சாயல், அவருடைய சொரூபம் அந்த ஆதத்தை விட்டு விலகி போனது. தேவனுடைய சாயல் இழந்து போனது. தேவனுடைய சொரூபம் ஆதத்தை விட்டு இழந்து போனது. அப்ப இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தா. அந்த இழந்து போன தேவனுடைய சாயலே, அவருடைய சொரூபத்தை நான் அப்படியாக தேவனுடைய சாயலை அடையும்படி தேவன் நம்மை மறுபடியும் அழைக்காமல் குமாரனுடைய சாயலாக அழைத்திருக்கிறார். குமாரனுடைய சாயலை பெறும்படி, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி, குமாரனுடைய சாயலாக மாறும்படி பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவில் நம்மை ஒருத்தரையும் அப்பாயின்மென்ட் பண்ணி இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான விஷயம்! அப்ப குமாரன சாயலாக இருக்கும்படியாகத்தான். ஆனா அன்னைக்கு அந்த கெருபு தேவனுக்கு சமமாயிருக்க தேடி போனா. அது நிமித்தமாகத்தான் தேவன் அவனுடைய இருதயத்திலே சிந்தனைகளை அறிந்து அவனை வெட்டி கீழே தள்ளிவிட்டான். அவன் வெட்டப்பட்டவனாக கீழே விழுந்தது. அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணா? இன்னொருத்தரை அவன் அந்த சாயலே ஆகும்படி அவங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறார். யாருக்கு? ஏவாளுக்கு. நீங்க இதை புசித்தால் நீங்க தேவனை போல மாறிவிடுவீர்கள், நீங்க சாகவே சாக மாட்டீர்கள் என்று சொல்லி வீழ்ந்து போனா. தூதன் அந்த கெருபு என்ன பண்ணாங்க? அவன் தான் பிசாசா மாறிட்டான். அந்த பிசாச ஏவாளிடத்தில் என்ன சொன்னாங்க? நீங்க தேவனை போல மாறிவிடுவீர்கள். தேவனை போல மாற வேண்டும் என்ற ஆசை ஏவாளுக்கு ஏற்பட்டது. காரணம், ஒரு நிமிஷம் அவள் தேவனை போலத்தான் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டார். பிசாசு அவனுடைய மைண்டை மாற்றிவிட்டார், அவனுடைய சிந்தனையை மாற்றிவிட்டார், அவனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை மாற்றிவிட்டார். இப்போ அவளுடைய எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவனுடைய சிந்தனையில் இராதபடி சாத்தானுடைய சிந்தனைக்குள்ளே போய்விட்டது, சாத்தானுடைய போதனைக்குள்ளே போய்விட்டது, சாத்தானுடைய உபதேசத்துக்குள்ளே அவளுடைய சிந்தனை மாறிவிட்டது. அப்போ அவளும் விரும்பினா. அவள் என்ன விரும்பினா? நான் தேவனை போல மாறப்போகிறோம். அதுக்கு என்ன வழி? இந்த கனியை புசித்தாலே போதும், நான் தேவனை போல மாறிவிடுவான் என்று இங்கே ஒருத்தர் பேசியிருக்கிறார். அதனால நான் இப்போ அடுத்த செகண்டிலே நான் தேவனை போல மாறப்போகிறேன் என்று சொல்லி அந்த கனியை அதை அவள் புசித்தாள். அப்ப என்ன நடந்தது? அவள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தேவ மகிமை அவளை விட்டு விலகி போனது. தேவனுடைய சொரூபம் அவளை விட்டு விலகி போனது. தேவனுடைய சாயல் அவளை விட்டு விலகி போனது. அவள் வெறும் மாம்சமாய் மாறிவிட்டாள். அடுத்து அவளை என்ன பண்ணாங்க? ஏவாளை மாற்ற முயற்சி பண்றான். ஆதத்தை மாற்ற முயற்சி பண்றார். ஆதத்துக்கிட்டே போறார். அந்த கனியையும் கையில எடுத்துக்கொண்டு, நீ இது புசி, நீ புசித்தால் நீயும் தேவனை போல மாறிவிடுவீர்கள் ஏதோ ஒண்ணு சொல்லி அவளை புசிக்க வச்சான். அவனை புசிக்க வச்சான். அவன் புசித்தா. அவருடைய 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் 2 பேரும் மாம்சமாய் மாறிவிட்டார். வேத வசனம் என்ன சொல்லுகிறது?
தேவனுடைய சாயலா இருந்தவர் இப்போ சாத்தானுடைய சாயலாக மாறிவிட்டார். தேவனுடைய ரூபமாயிருந்தவர் சாத்தானுடைய ரூபமாய் மாறிவிட்டார். ஆனா தேவன் இப்ப பாருங்க, தேவனுடைய சாயலுக்காக நம்மை அழைக்காமல் அவருடைய குமாரனாய கிறிஸ்துவின் சாயலை அடையும்படி நம்மை அழைத்து இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் அடைய வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதானா அது பெரிய ஒரு சுதந்திரம். கிறிஸ்துவனுடைய சாயலாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் சாயலாக மாறும் பொழுது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்தார். அப்ப நம்மை யாருடைய சாயல் அடையும்படி முன்குறித்தது? தேவனுடைய சாயல் அடையும்படி யாரையும் தேவன் அழைக்கவில்லை. இல்லை, யாருடைய சாயல் அடைய வேண்டும்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய சாயல் அடையும்படி நம்மை அழைத்தார். இன்னைக்கு அநேகரை பாருங்க, அநேகர் என்ன நினைக்கிறாரு? தேவனுடைய சாயல் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய சாயல் அடைய வேண்டும் என்று அதற்காக பிரயாசப்படுகிறார். ஆகையினால் தேவனுடைய சாயல் அடையும் பொழுது எருவில் ஏற்பட்ட விபத்து அது நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, ஏவாளுக்கு ஏற்பட்ட துரந்தம், அந்த விபத்து, அதுவும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ தேவன் நம்மை நியமித்திருக்கிறது தேவனுடைய சாயலாயிருக்கும்படியாக அல்ல, கிறிஸ்துவனுடைய சாயல் அடையும்படி அவர் நம்மை அனாதியில் முன்குறித்தார். கிறிஸ்துவனுடைய சாயல். தேவனுடைய மக்களே, அடுத்து அதுல 30ஆம் வசனம் வாசிங்களே. எவர்களே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார். எவர்களை நீதிமான்களாக்குறார்களோ அவர்களை மகிமைப்படுத்த இருக்கிறார். பாருங்க, ஏவர்களே அதே முன்குறித்தாரோ, யார் மூலம் முன்குறித்தா? கிறிஸ்துவில் முன்குறித்தா. யாருடைய சாயல் அடையும்படி? கிறிஸ்துவனுடைய சாயல் அடையும். எவர்களே முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த சத்தியத்துக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ளே அந்த புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினாலே உண்டாகும் சந்தோஷமான அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைக்கப்படுகிறதான ஓரோ தேவனுடைய மக்களும் அது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவனுடைய சாயலாக மாற வேண்டும். கிறிஸ்துவனுடைய சாயலாக மாறும்படி எவர்களே அதை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார். எவர்களே நீதிமான்களாக்குறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் நம்மை அவருடைய சத்தியத்தினாலே அவர் நம்ம என்ன பண்ண போகிறார்? மகிமைப்படுத்த போகிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார். எவர்களை நீதிமான்களாக்குகிறார்களோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்துகிறார். அங்க 4 படியை நாம் பார்க்க முடியும், 4 ஸ்டெப்பை பார்க்க முடியும். இது 4ஐயும் நாம் தாண்ட வேண்டும், 4ஐயும் நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் நம்மை அதை முன்குறித்தா, அதனால அழைத்தா, அவர் நம்மை அழைத்ததினாலே நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர் நம்மை நீதிமான்களாக்க மட்டுமல்ல, அதே அவர் நம்மை நீதிமான்களை மகிமைப்படுத்த போகிறார், அல்லது மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மக்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காகத்தான் தேவன் நம்மை அனைவரையும் அழைத்திருக்கிறார்.
ஒருபட்சே ஒரு பெரிய கூட்டம் இல்லாம இருக்கலாம், ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம். அதனால தான் இயேசு சொன்னா, சிறு மந்தையே பயப்பட வேண்டாம், என் பிதா ராஜ்யம் உங்களுக்கு தர அதை ஆசையாயிருக்கு. நான் உங்களுக்கு ராஜ்யம் கொடுக்க ஆசையான்னு சொல்லல. என் பிதா, என் அப்பா, என் தேவன், என் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வல்லவராயிருக்கு. தேவனுடைய மக்களே, தேவன் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க வல்லவராயிருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி நான் இத்தனை கடமைகளையும் நான் கடந்து செல்ல வேண்டும், இத்தனை காரியங்களையும் நான் செய்ய வேண்டும். இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். அதாவது 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை, அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச வசனம். 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களில் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனா. அப்போ அதை சகோதரரே என்று அழைக்கிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனா. புத்தியுள்ள ஆராதனா. தேவன் நம்மை அழைத்தது புத்தியுள்ள ஆராதனைக்காக. புத்தியுள்ள வீடு கட்டினா அந்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கும்படியாகத்தான். புத்தியுள்ள அந்த கன்னிகமாரை போல பாத்திரத்திலும் விளக்கிலும் எண்ணெயை வைக்கிறதான சேகரிக்கிறதான புத்தியுள்ள கன்னிகமார். நீதிமொழி படிக்கும் பொழுது ஞானியானவள் ஒரு வீடு கட்டினா அந்த வீடுக்கு 7 தூண் இருந்தது. புத்தியுள்ள வீடு கட்டுகிறார் ஒரு பெண்மணி. இது சபையை காண்பிக்கிறோம். தேவனுடைய மக்களே, நாம் அனைவருமே ஒரு புத்தியுள்ள கன்னிகையாக, புத்தியுள்ள சகோதரராக, தேவனுக்கு பிரியமான அதை பலியாக, அதை பாடலை பாடுகிறது மட்டுமல்ல, അല്ലെങ്കിൽ இசை கருவிகளை பயன்படுத்துகிறது மட்டுமல்ல, ஆனா அதல்ல முக்கியத்துவம். நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக அவர் கொப்பு கொடுக்கிறதா தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. அந்த புத்தியுள்ள ஆராதனையாக நான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதாக புத்தியுள்ள ஆராதனை. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு புத்திசாலித்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எப்படி புத்திசாலித்தம்? நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களை விட, அல்லது நம்ம ஊரில் இருக்கிற கிறிஸ்தவங்களை விட அவங்களுக்கு நமக்கு ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். இத்தனை காலம் புறஜாதிகளுக்கும் நமக்கும் மாற்றம் தான் சொல்லிட்டு இருந்தது. ஆனா விசுவாசிக்கும் ஒரு மாற்றம், தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு மாற்றம். அதுதான் புத்திசாலித்தமான மாற்றம். அது தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆராதனையாக நம்மை பயன்படுத்தும் பொழுது அதை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 25ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 25 முதல் வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். பிதாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம் உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம், ஆதத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம், பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம் வீழ்ந்து போன இருதயம், நம்முடைய மனசும்
வீழ்ந்து போன மனசு, பிசாசனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதான உலகத்திலே நம்முடைய மனசும் இருதயமும் ஆத்துமாவும் கட்டப்பட்டிருக்க. அந்த இடத்திலிருந்து தேவனிடத்துக்கு நேராக நம்முடைய ஆத்துமாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். உயர்த்த வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை தேவனிடத்திலே உயர்த்த வேண்டும். காரணம், உலகத்தினுடைய பாவத்திலிருந்து விடுதல் பெற்றுக்கொள்ள சாத்தானே அவனுடைய தந்திரங்களிலிருந்து ஜெயிக்கும்படியாகும், பிசாசை வெல்லும்படியாகும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தவே, நம்முடைய பரம பிதாவுக்கு நேராக நம்முடைய ஆத்துமாவை உயர்த்தும் பொழுது அப்பத்தான் கொலோசர் 1:3-1-2 பார்க்க முடியும். பூமிக்குரியவளை அல்ல, மேலானதை தேடுங்கள். அப்ப நம்முடைய தேட்டம், நாட்டம், ஓட்டம் எல்லாம் எப்படி இருக்கும்? மேலானதை தேடும்படியான ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு ஏக்கம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறபடினால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறபடினாலும் அந்த இடத்திலே மேலானவர்களை நம்ம தேடும்படியான ஒரு ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா தேவனிடத்திலே தேடும்படியான ஒரு தேடுதல், ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம் நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள இருக்கும் பொழுது, சத்தியத்தை விரும்பக்கூடிய ஒரு ஏக்கம், சத்தியத்தின் மேலுள்ள பசி தாகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா தேவனிடத்தில் உயர்த்த முடியும். உயர்த்த முடிந்தது மட்டுமில்ல, இப்ப படிச்ச வசனத்தின்படி கொலோசர் 1:3 பூமிக்குரியவர்களை அல்ல. அப்பத்தானே பூமி தான் நாம் இருக்கிறோம். பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானதே தேடு, மேலானதே நாடு. எப்பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஆர்வம், நம்முடைய ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது ஏதின் மேலே? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய சத்தியங்களுக்கு நேராக அந்த சத்தியத்தை தேடவும் நாடவும் நம்முடைய ஆத்துமா எப்பொழுதுமே தாகமாயிருக்கு, ஆவலோட காத்திரி. தேவனுடைய மக்களே, இப்படிப்பட்ட ஆவல் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய ஆத்துமாவில் உண்டா? இல்ல பூமிக்குரிய காரியங்களை மட்டும் கவனிச்சு கொண்டு நம்முடைய காலத்தை அது கலந்து போகிறதான அனுபவமா? இல்ல, என் ஆத்துமா தேவனிடத்தில் நான் உயர்த்துகிறேன். பூமியில் வாழ்ந்திருந்தாலும், பூமிக்குரிய காரியங்கள் தேவையாயிருந்தாலும், அதை விட மேலானதை தேட, அதை விட உயர்ந்தது, மேன்மையானதை நான் தேட விரும்புகிறேன் என்று நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பசி தாகத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். இப்படி நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பசி தாகத்தை உண்டாக்கும் பொழுது தாவீது சொன்னது போல, என் ஆத்துமா தேவனே உம்முடைய சமூகத்துக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இப்படி உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆறுதல் உண்டாகும், நம்முடைய ஆத்துமா கிளப்பாறுதல் கிடைக்கும், நம்முடைய ஆத்துமாவு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாகுவா. தேவனுடைய மக்களே, நேரம் போய்விட்டது, இருந்தாலும் சொல்றேன், தேவன் நம்மை அப்படிப்பட்டதான ஒரு நல்ல காரியத்துக்காக அழைத்திருக்கிறோம். பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானதை தேடவும் நாடவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே அதிகமாக கவனம் செலுத்தவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது அதோடு கூட எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறேன்னு சொன்ன வசனத்தின்படி அவர் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிப்பார்.
வழி நடத்துவார். தேவனுடைய மக்களை, என்னுடைய வார்த்தைகளை நிச்சயமாக இந்த செய்தி நமக்கு யாவருக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருக்கிறோம் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை அனைவரையும் அவரீதமாக, நம்மை அனைவரையும் அவரீதமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கண்டக்ஷன் செய்கிறதான அன்பு மகன் கையிலே மீதியான நேரக்காரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் தாமே நம்மை அனைவரையும் அவரீதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆம்.